நீங்க சோர்வா ஃபீல் பண்றீங்களா? காரணம் உங்க கல்லீரல் சொல்ல வேண்டியத சொல்லல. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுல நெறைய பேருக்கு தங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதே தெரியாது. உடம்புல உள்ள உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாதிப்படையும் போது அது எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கிறது தான் இதோட மிகப்பெரிய ஆபத்து. Most doctors won't check this unless you ask, and by the time you have symptoms, it's stage 3. இத கேட்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம உடம்பு கொடுக்கிற சின்ன சின்ன சிக்னல்ஸை நாம ஏன் இக்னோர் பண்றோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? பகுதி 1 The Fatty Liver Trap. Welcome to this Roots Revive Explainer. நான் டாக்டர் ஸ்ரீராம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் நம்ம ஊர்ல ரொம்ப காமனா ஆனா ரொம்ப சைலண்டா பரவிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. நம்ம கல்லீரலை, அதாவது லிவரை, உடலோட வாஷிங் மெஷின்னு சொல்லலாம். நாம சாப்பிடுற, குடிக்கிற எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றது இதுதான். ஆனா அந்த வாஷிங் மெஷின்ல கெப்பாசிட்டிக்கு மீறி அளவுக்கு அதிகமா துணியை போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லையா? எக்ஸாக்ட்லி த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் யோர் பாடி. அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸை தொடர்ந்து கொடுக்கும்போது லிவர் அதை ப்ராசஸ் பண்ண முடியாம ஃபேட்டா மாத்தி தனக்குள்ளேயே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபேட்டி லிவர் உருவாகிறதுக்கான பேசிக் மெக்கானிசம். And this explains why our Tamil Nadu population is at such high risk. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுமார் 15% பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. நம்ம டெய்லி டயட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒயிட் ரைஸ், இடையில மைதா ஸ்நாக்ஸ், அடிக்கடி ஸ்வீட் டீ. இது போதாதுன்னு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லயும் நிறைய ஹிடன் சுகர்ஸ் ஒழிஞ்சிருக்கு. இது கூடவே பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இதனால வர்ற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு மிக முக்கிய காரணம். பகுதி 2 4 ஸ்டேஜஸ் அண்ட் சைலண்ட் சிம்டம்ஸ். இந்த டிசீஸ் ப்ராக்ரஷனை புரிஞ்சுக்கிறது ஆப்சல்யூட்லி க்ரூஷியல். இதுல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1ல, அதாவது சிம்பிள் ஸ்டியோதோசிஸ்ல வெறும் ஃபேட் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஹியர்ஸ் த ஸ்கேரி பார்ட். 0 சிம்டம்ஸ். உங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. ஸ்டேஜ் 2, அதாவது நேஷ்னு சொல்லுவோம், இங்க தான் இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 3 ஃபைப்ரோசிஸ்ல டேமேஜ் இன்னும் அதிகமாகும். அந்த ஃபைனல் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 4 சிரோசிஸ். இது இர்ரிவர்சிபிள், அதாவது லிவர் முழுமையா பாதிக்கப்பட்டு திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத கட்டம். சோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மள பல பேருக்கு ஆரம்ப கட்டங்கள்ல இது இருக்கிறதே தெரியாது. சிம்டம்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஆனா உடம்பு சில சின்ன சைலண்ட் வார்னிங் சைன்ஸ் கொடுத்தோம். 1. தூங்கி எழுந்தாலும் தீராத பெர்சிஸ்டன்ட் ஃபெட்டிக், அதாவது அதீத உடல் சோர்வு. 2. சாப்பிட்ட பிறகு அப்பர் ரைட் பெல்லில ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட். 3. கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிற ஒரு ஃபீல். 4. தொப்பையை சுத்தி காரணம் தெரியாம வயிட் ஏறுறது. 5. காலையில எழும்போது ஒரு மைல்டு மார்னிங் நாஷியா, அதாவது குமட்டல். இதெல்லாம் சாதாரண பிரச்சனை நினைச்சு நாம இக்னோர் பண்ணிடுவோம், which is exactly what we shouldn't do. பகுதி 3 30-day reversal protocol. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். The naturopathic perspective is incredibly empowering here. ஃபேட்டி லிவரை கண்டிப்பா சரி பண்ணக்கூடியும். இட் இஸ் a completely reversible metabolic condition. அதற்காக தான் இந்த 30-day reversal protocol நான் ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். Clinical evidence clearly shows that interventions like intermittent fasting can reduce liver fat by 20 to 30%. இதுக்காக ஒரு டெய்லி ரூட்டீன் இருக்கு. காலை 6 மணிக்கு மார்னிங் ரிச்சுவல், மதியம் 1 மணிக்கு டயட் ஸ்வாப்ஸ், இரவு 7 மணிக்கு ஈவினிங் யோகா அண்ட் இரவு 10 மணிக்கு பர்ஃபெக்ட் ஸ்லீப். First up, diet swaps. The science here is very clear. Refined carbs cause massive insulin spikes which directly drives liver fat storage. அதனால உங்க பிராக்டிக்கல் ஆக்ஷன் என்னன்னா, வெள்ளை அரிசி, அதாவது ஒயிட் ரைஸ்க்கு பதிலா ஒரு நாளைக்கு 2 வேளையாவது கம்பு, திணை, சோளம் போன்ற சிறுதானியங்களுக்கு மாத்திக்கோங்க. It's a simple but massive game changer for your liver health. Next, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் டீ. The hidden sugars in sweet tea continuously overload your liver. இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்வாப் இருக்கு. சீரகம், கொத்தமல்லி, சோம்பு கலந்த ஹெர்பல் டீ குடிக்க ஆரம்பிங்க. It dramatically reduces the toxic load on your liver and supports digestion. And we have some amazing local superfoods right here in Tamil Nadu. நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. It reduces hepatic oxidative stress. மஞ்சள்ல இருக்கிற கர்க்யூமின் லிவரோட இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸான ALT, AST-யை குறைக்கும். பாகற்கா, அதாவது பிட்டர்காட், உங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாக்கும். அப்புறம் பூண்டு, இதெல்லாம் உங்க டெய்லி டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. டயட் மட்டும் பத்தாது. ஈவினிங் டைம்ல சும்மா உட்காந்துட்டு டிவி பார்க்குற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு ஒரு 30 minutes யோகா ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. போசஸ் லைக் தனுராசனா கிரியேட் மெக்கானிக்கல் ப்ரெஷர் ஆன் த லிவர் அண்ட் இம்ப்ரூவ் பைல் ஃப்ளோ. அப்புறம் இரவு 10 மணிக்குள்ள கண்டிப்பா தூங்கிடணும். ஏன்னா லிவரோட மேக்ஸிமம் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதே இரவு 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ள தான். பகுதி 4 5 common myths busted. Alright, let's jump into our rapid fire myth busting segment.
மித் நம்பர் 1, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும். ட்ரூத், absolutely false. இந்தியால 75% கேசஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தான். அதாவது நீங்க ஆல்கஹால் தொடாதவரா இருந்தாலும் உங்க உணவு பழக்கத்தால இது கண்டிப்பா வரும். மித் நம்பர் 2, குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரும். ட்ரூத், நோ வே. லீன் NFLD இஸ் வெரி காமன் இன் சவுத் இண்டியன்ஸ். நீங்க பார்க்க ஒல்லியா இருந்தாலும் ஜெனடிக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காரணமா உங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு இருக்கு. மித் நம்பர் 3, லிவர் டேமேஜ் ஆனா உடனே சிம்டம்ஸ் தெரியும். ட்ரூத், டெஃபினெட்லி நாட். We just saw this. Stages 1 and 2 are completely silent. சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்றது is a terrible idea. மித் நம்பர் 4, இன்டர்நெட்ல பார்க்குற ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சா ஒரே நாள்ல லிவர் க்ளீன் ஆயிடும். ட்ரூத், ஃபேக் ட்ரெண்ட். நோ சிங்கிள் மேஜிக் ட்ரிங்க் கியூர்ஸ் திஸ். இதுக்கு ட்ரூ அண்ட் சஸ்டெயின்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கட்டாயம் தேவை. அண்ட் ஃபைனலி மித் நம்பர் 5, ஒரு தடவை வந்துட்டா அது பெர்மனன்ட் டேமேஜ், மாத்தவே முடியாது. ட்ரூத், the most empowering truth is stages 1 and 2 are completely reversible. சரியான நேச்சுரோபதிக் புரோட்டோகால் மூலமா இத முழுசா சரி பண்ண முடியும். பகுதி 5, டெஸ்டிங் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். So what are the exact next steps? உங்க டாக்டர் கிட்ட போய் இந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டை கேளுங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஆப்டமன், அப்புறம் ஃபைப்ரோஸ்கேன். குறிப்பா உங்க நார்மல் ALT அண்ட் AST வேல்யூஸ் ஐடியலி 40 யூனிட்ஸ் per லிட்டருக்கு கீழே இருக்கணும். இதுக்கு மேல இருந்தா டெஃபினெட்லி கன்சல்ட் அ BNYS டாக்டர் ஆர் அ ஹெப்படாலஜிஸ்ட் இமீடியட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா உங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நோய் சைலண்டா வருது. Subscribe to Roots Revive for weekly naturopathy and lifestyle medicine content. Roots Revive ஓட ஒரு part of the family ஆங்க. Subscribe button hit பண்ணுங்க, bell icon press பண்ணுங்க. Thank you. So ask yourself, உங்க உடம்பு இவ்ளோ நாளா கொடுத்துட்டு இருக்கிற சிக்னல்ஸை இனியாவது நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்களா?